ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.1ல் சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ தந்திருக்காங்க, ஏ பி தந்திருக்கு, சி ஆல்ரெடி ஒரு 3,5 தந்துட்டாங்க. இதில் ஏ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏ பாருங்கள், இது ஹோல் நம்பர்னு நமக்கு தெரியும். எப்படி வரும்? 0 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா அதில் ஒரு கண்டிஷன் தந்திருக்கு. என்ன தந்திருக்கு? எக்ஸ் லெஸ் தேன் 2, 2வை விட கம்மியாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் வரும் 0 1 2 மட்டும்தான் ஏ செட்டில் உள்ளது. அப்போ நம்ம எழுதிடலாம் ஏ செட்டில் என்னெல்லாம் வரும்? 0, 1, 2. அப்புறமா பி என்னென்னு தந்திருக்காங்க? நேச்சுரல் நம்பர். பின்னு சொல்லி இது நேச்சுரல் நம்பர் 1க்கும் 4க்கும் இடையில இருக்கும். 1 தான் சின்ன நம்பர். இதில் நேச்சுரல் நம்பர்னால் என்ன இருக்கும்? நேச்சுரல் நம்பர்னாலே 1 2 3 எக்ஸெட்ரா 1 2 3ன்னு வரும். இதில் 1க்கும் 4க்கும் இடையில அப்போ 1 லெஸ் தேன், அப்போ 1 இருக்காது. அதுவும் எது வரைக்கும் எழுதணும்? 4 வரைக்கும். அப்போ 1 இல்லாமல் 2 3 4 இவ்வளோ தான் இதில் வரும், பின்னு சொல்லக்கூடிய செட்டில் வரும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? பி ஈக்குவல் 1 கிடையாது, 2 3 4. ஓகேவா? இப்போ நமக்கு சி ஆல்ரெடி தந்துட்டாங்க. என்னென்னு? 3,5ன்னு கொஸ்டின்லேயே தந்தாச்சு. இப்போ நம்ம இதில் 3 உண்டு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிக்க வேண்டியது பி யூனியன் சி. பி யூனியன் சினா என்னது? பி செட்டையும் சி செட்டையும் சேர்த்து எழுதும்போது நமக்கு பி யூனியன் சி கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது? பி செட் ஃபஸ்ட்டு 3 2, 3, 4 யூனியன் 3, 5 சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும்? 2, 3, 4, 5. ஓகேவா? ஒருக்கே எழுதுனா திரும்ப ஒருக்கே திரும்ப நம்ம எழுத மாட்டோம். அப்புறமா ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ என்னன்னு தெரியும், 0, 1, 2 கிராஸ் பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2, 3, 4, 5. இனி நம்ம கிராஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா சம்மலுமே நம்ம செஞ்சிட்ருக்கிறது தான். ஓகேவா? இப்போ கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 0 வச்சு எல்லாத்துக்கும் எழுதணும். என்ன வரும்? 0, 2 0, 3 0, 4 0, 5. அப்புறமா 1 வச்சு எல்லாத்துக்கும் எழுதணும். 1 வச்சு எழுதும்போது என்ன வரும்? 1, 2 1, 3 1, 4 1, 5. ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று என்ன இருக்குது? 2 இருக்குது. இந்த 2 வச்சு எல்லாத்துக்கும் ஜோடி ஜோடியாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம்? 2, 2 2, 3 2, 4 2, 5. ஓகேவா? இப்போ நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை செய்ய போகிறோம். அதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்புறமா ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டையும் சேர்த்து யூனியன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி ஏ என்ன தெரியும் நமக்கு? என்னது? ஏ 0, 1, 2 கிராஸ் பி என்னது? 2, 3, 4 எழுதியாச்சு. இனி இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்க வேணும். இதே மாதிரி எழுதுவோம். ஃபஸ்ட்டு 0 வச்சு 0, 2 0, 3 0, 4. நெக்ஸ்ட் 1 வச்சு என்ன வரும்? 1, 2 1, 3 1, 4. நெக்ஸ்ட் 2வை வச்சு ஜோடி ஜோடியாக எழுதணும். அப்போ என்ன கிடைக்கும்? 2, 2 2, 3 2, 4. இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஜோடி ஜோடியாக எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஏ கிராஸ் சி. இதே மாதிரி நம்ம ஏ எழுதணும். ஏ என்னது? 0, 1, 2 கிராஸ் சி என்ன தந்திருக்காங்க? 3, 5. இதுக்கு இதே மாதிரி கிராஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கிடைக்கும்? 0 வச்சு ஃபஸ்ட் எழுதணும். 0, 3 0, 5. நெக்ஸ்ட்டு 1 வச்சு எழுதணும். இப்போ என்ன வரும்? 1, 3 1, 5. நெக்ஸ்ட்டு 2, 3 2, 5. இப்போ இவ்வளவும் எழுதி முடிச்சாச்சு. இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போது ரெண்டுக்குமே என்னது கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பிக்கு யூனியன் ஏ கிராஸ் சி. நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டுலையுமே சேர்த்து எழுத போகிறோம். ஒருக்கே எழுதுனா திரும்ப எழுதக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம எழுதியோம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 0, 2 இருக்குது. அப்போ 0, 2 எழுதுவோம். ஏ கிராஸ் பியில் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதுவோம்.
என்ன இருக்குது 0,2 0,2 அப்புறமா 0,3 இருக்குது 0,4 இருக்குது 1,2 இருக்குது 1,3 இருக்குது 1,4 இருக்குது 2,2 இருக்குது 2,3 இருக்குது 2,4 இருக்குது அவ்வளோத்தையும் அப்படியே எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ வந்து A cross Bயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 0,3 இது வந்து ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. அப்போ எழுதணுமா எழுத வேண்டாம். ஒரு எழுதுனது ரெண்டாவது டைம் எழுத வேண்டாம் யூனியன் கண்டுபிடிக்கும் போது. ஓகேவா? இப்போ 0,5 இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோமா எழுதலை. அப்போ இதில் வந்து எழுதணும் 0,5 நம்ம வந்து இதில் வந்து எழுதணும். ஓகேவா? அப்புறமா 1,3 பாருங்கள் ஆல்ரெடி நம்ம 1,3 வந்து எழுதியாச்சு, அதனால இதில் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு 1,5 1,5 பாருங்கள் 1,5 நம்ம வந்து ஆல்ரெடி எழுதலை. அப்போ இதில் என்ன செய்யணும் 1,5 எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது 1,5க்கு அப்புறமாட்டு 2,3 இருக்குது 2,3 இது நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு எழுதியாச்சு 2,3. அப்போ இது எழுத வேண்டாம். அப்புறமா என்ன இருக்குது 2,5 2,5 ஆல்ரெடி எழுதியிருக்கோமா ஆல்ரெடி 2,5 எழுதியிருக்கோமா இல்லை 2,5 எழுதலை. அப்போ இதை வந்து எழுதணும். இவ்வளோ தான் இது இக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கும் சேமாக இருக்கும். சேமாக இருக்குன்னா நம்ம என்ன எழுதி முடிச்சிடலாம் A cross ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2ல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம் A cross B யூனியன் A cross C ஈக்குவல் டு என்னது A cross B யூனியன் சிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம். இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க A cross B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வந்து B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். B இன்டர்செக்ஷன் C இப்போ என்னது Bக்கும் Cக்கும் காமனாக உள்ளது எடுத்து எழுதணும். இன்டர்செக்ஷனாலே காமனாக உள்ளது. ரெண்டுக்குமே என்ன காமனாக இருக்குது ஏதாவது காமனாக இருக்கா 3ன்னு சொல்லிய நம்பர் காமனாக இருக்குது. அப்போ B இன்டர்செக்ஷன் C வந்து என்னது 3ன்னு எழுதியாச்சு. இனி வந்து என்ன கண்டுபிடிக்கணும் A cross B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். அப்போ A cross A என்ன தந்திருக்காங்க 0,1,2 cross A இன்டர்செக்ஷன் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இனி இதுக்கு வந்து கிராஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வரும் 0,3 1,3 2,3. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து ரைட் ஹேண்ட் சைடை செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி முந்தின சம்லேயே A cross Bயும் A cross Cயுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போது இன்டர்செக்ஷன் சொல்லும்போது A cross Bக்கும் A cross Cக்கும் காமனாக இருக்கிறத மட்டுமே நம்ம இதில் எழுதுனா போதும். ஓகேவா? இதில் நம்ம காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து முந்தின சம்மில் செஞ்சுருக்கோம்ல அதில் இருந்து ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்கோ அது மட்டும் எழுதியிருக்கோம். என்னெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0,3 1,3 2,3 இந்த 3 தான் காமனாக இருக்குது. இதில் நம்ம என்ன எழுதிடலாம் ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2ல இருந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross Cன்னு கிடச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி செஞ்சதை பார்த்து A cross Bயும் A cross Cயில் இருந்தும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். இன்டர்செக்ஷனாலே காமனாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ நம்ம மூணாவது சம் பார்க்க போகிறோம். மூணாவது சம் வந்து A யூனியன் B cross C ஈக்குவல் A cross C யூனியன் B cross C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன தந்திருக்கு A யூனியன் B கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம A யூனியன் B கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். Aக்கும் Bக்கும் என்ன செய்யணும் ஏவும் பியையும் சேர்த்து எழுத போகிறோம். இப்போ என்ன வரும் 0 1 2 3 4. ஓகேவா? இது நீ இதில் வந்து கிராஸ் சி A யூனியன் B கிராஸ் C ஆல்ரெடி A யூனியன் B கண்டுபிடிச்சாச்சு. என்ன கிடைக்குது 0 1 2 3 4. இனி இதுக்கு கூட கிராஸ் 3,5. இப்போ நம்ம எழுதணும். என்ன எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு 0 வச்சு 0,3 0,5. நெக்ஸ்ட் என்னது 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2,3 2,5. நெக்ஸ்ட்டு 3,3 3,5. அப்புறமா 4,3 4,5. இந்த மாதிரி எல்லாமே எழுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து ரைட் ஹேண்ட் சைட் பண்ணணும். அதில் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து A cross C கண்டுபிடிக்கணும். A cross C நம்ம இதுவரையும் கண்டுபிடிக்கல. அப்போ புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம்.
ஏ கிராஸ் சி, ஏக்கும் சிக்கும் கிராஸ் எடுக்கணும். ஏ என்னது 0, 1, 2 கிராஸ் சி வந்து என்ன தந்திருக்காங்க 3, 5. இனி இந்த ரெண்டுக்கும் கிராஸ் என்ன கிடைக்கும் 0, 3, 0, 5, அப்புறம் 1, 3, 1, 5, 2, 3, 2, 5. இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதியாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி என்ன வரும் பி ஃபஸ்ட் எழுதுவோம் 2, 3, 5 கிராஸ் 3, 5. இனி இதுக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும் 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 5, 3, 5, 5. இந்த மாதிரி பி கிராஸ் சியையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா. இது எழுதி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டுக்குமே என்ன கண்டுபிடிக்கணும் யூனியன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி ரெண்டையுமே சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியில் உள்ளதை எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம் அப்போ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5 அந்த மாதிரி ஏ கிராஸ் சியில் உள்ள எல்லாத்தையும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி ரெண்டையும் சேர்த்து தானே எழுதணும். ஒருக்கே எழுதுனது வந்து என்ன செய்யக்கூடாது திரும்ப எழுதக்கூடாது. அப்போ நம்ம 2, 3 ஆல்ரெடி எழுதியிருக்கோமா ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ அதை வந்து எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சியில் வந்து 2, 5 இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சாச்சு எழுதியாச்சு. அப்போ இதையும் என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது. 3, 3 இருக்குது. இது எழுதலையில அப்போ நம்ம வந்து 3, 3 எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு 3, 5 3, 5 வந்து நம்ம எழுதலை. அதனால் 3, 5ஐயும் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு 5, 3 5, 3 எழுதியிருக்கோமா ஆல்ரெடி எழுதலை. அப்போ 5, 3ஐயும் எழுத போகிறோம். 5, 5 ஆல்ரெடி எழுதியிருக்கோமா எழுதலை. அப்போ 5, 5ஐயும் நம்ம வந்து எழுத போகிறோம். அவ்வளோதான். இது வந்து இக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இக்குவேஷன் 1ல் இருக்க எல்லாமே இக்குவேஷன் 2ல் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இக்குவேஷன் 1ல் இருக்க எல்லாமே இக்குவேஷன் 2ல் இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம என்ன எழுதலாம் இக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2ல் இருந்து நம்ம வந்து என்ன எழுதிக்கலாம் ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதி இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா. தேங்க்யூ.